Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டிஃபரண்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்லங்க, அவல் வடை. அவல் வச்சு நம்ம எப்படி ரொம்ப ஈஸியா சீக்கிரமா வடை ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு அவல் வடை செய்யிறதுக்காக இந்த கப்ல 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணில ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு ஒரு 5 to 10 minutes ஊறினா போதும். ஏன்னா அவல் நமக்கு சீக்கிரமா ஊறிடும். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி ஃபுல்லா நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா ட்ரையா அந்த அவல் எடுத்துக்கணும். சோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 5 minutes நல்லா ஊறட்டும். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 5 பச்சை மிளகாய், இது எல்லாமே இந்த மாதிரி பொடி பொடியா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சிருக்கேன். சோ எல்லாமே நம்ம வடைக்கு போடுற மாதிரி நார்மலா வடை செய்யிறதுக்கு போடுற மாதிரி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. உங்ககிட்ட வேற ஏதாவது கீரை இருந்தா கூட நீங்க இதல சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 5 minutesக்கு அப்புறமா நான் தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். உங்களோட அவல் பொறுத்து தான் நீங்க நல்லா செக் பண்ணி பாத்துக்கோங்க நல்லா ஊறிச்சா அப்படினு. ஏன்னா நல்லா ஊறினா தான் நம்ம நல்லா பெனையும்போது நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும் பெனையிறதுக்கு. இப்போ தண்ணி நல்லா ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணிட்டோம். பட் அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா இந்த மாதிரி எடுத்துட்டு இதில இருக்கிற எக்ஸஸான வாட்டரை நீங்க இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்படி பிழியும்போது தான் நமக்கு தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிட்டு நமக்கு அவல் நல்லா வடை பதத்துக்கு கிடைக்கும். சோ ஒரு ஆல்ரெடி தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு திரும்ப ஒருக்கா இந்த மாதிரி கையில பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிழிஞ்சு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். நான் எக்ஸஸா இருக்கிற வாட்டர் ஃபுல்லா கையில பிழிஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு வாட்டி கையை வச்சு நல்லா பெனஞ்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் நம்ம ஆனியன் அந்த chilies எல்லாமே இப்போ ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் mix பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே இதல ஆட் பண்ணிட்டேன். மறக்காம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா நான் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன். நான் 1 ஸ்பூன் இன்னைக்கு ஆட் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா mix பண்ணிக்கலாம். இத நான் இப்போ நல்லா mix பண்ணிட்டேன். இப்போ நம்ம வடை ஷேப்க்கு இத தட்டிக்கலாம். நீங்க உருண்டை பிடிக்கும்போது கையில எண்ணெய் தடவிட்டு அந்த மாதிரி ஷேப்க்கு கொண்டு வாங்க. ஏன்னா அப்பதான் கையில ஒட்டாம வரும். இப்போ நான் வடை ஷேப்க்கு பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் நம்மளுடைய மிக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஷேப்ல பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இத நாம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம். இந்த மாதிரி பொன்னிற ஆன உடனே நம்ம எடுத்துறலாம். இப்போ எல்லாமே நான் போட்டு எடுத்துறேன். ஃபைனலா நம்மளுடைய சூப்பரான அவல் வடை தயாராயிடுச்சுங்க. இது அவல் வடை அப்படினு நம்ம சொன்னாதாங்க தெரியும். ஏன்னா அவ்ளோ டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு. இதே மாதிரி வேற ஒரு நல்ல டிஷ்ஷோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். Thank you. Bye.